ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலாக ப்ரொமோ வந்துடுச்சு சண்டே. ஸோ வந்து நார்மலான எப்போயும் போல் ஒரு ப்ரொமோ தான், காமன் ப்ரொமோ தான் வந்துருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதோட ப்ரெக்னென்சி ரிவீல் ஆனது கண்டினியூஷன் வரும்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த ஒரு கண்டினியூஷன் தான் வந்துச்சு. நம்ம எல்லாருமே யோசிச்சு இதுக்கப்புறம் சாரதாம்மா திருந்தினா என்ன, திருந்தாட்டினா என்ன அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான். பிகாஸ் இப்போ வில்லி வந்து சாரதாம்மா கிடையாது, சேர விடாமல் இருக்கிறது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டியும் சித்தியும் தான். பட் இருந்தாலும் சாரதாமாவும் வந்து எங்கே இந்த உண்மைகள்லாம் செஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஓவராக திட்டுவாங்களோ, நம்ம கேட்கக்கூடாத வார்த்தைகள் அந்த சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக தான் இருந்துச்சுன்னா அவங்க திட்டுறது அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் காவேரிக்கு. அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கீழே அப்படியே உட்காந்துறாங்க வருத்தமாக. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம கங்கா கேட்குறாங்க, அப்போ நீ வந்து இதனால தான் மாத்திரையெல்லாம் சாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம காவேரிக்கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, அப்போ நீ வந்து வயிற்றில் புள்ளி வச்சுட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சத்தியம் பண்ணப்போ வயிற்றில் புள்ள இல்லை, பட் அது சக்கரை பொங்கல் சத்தியம் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதட்ட சொல்கிறாங்க, இல்லைம்மா அவர் வந்து எனக்காக மட்டும்தான் கூட வாழணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த பையன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ விஜய் கிட்ட பேசணும்னு சொல்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அவர்கிட்ட கோவப்படாமல் ஒரு நல்ல விதமாக பாசிட்டிவாக பேசினா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம குமரனும் சொல்கிறாரு, 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல சாரதாமா என்ன பேச போகிறாங்க, இவங்க ஏதாச்சும் டிமாண்ட் வைக்க போகிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் செய்யும் போனால் நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி நார்மலாக ஒரு காமனாக ஒரு பாசிட்டிவ் ட்ராக்காக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காருக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு சீன் வந்து அதோட காமிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ எங்கே இருக்கார் என்ன நமக்கு எதுவுமே தெரியல, எங்கே போகிறோன்னு அவருக்குமே தெரியல. ஸோ ஒரு எங்கேயோ போகிற வழியில் நம்மளே நிப்பாட்டி போட்டு காருக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு போல். ஸோ எப்படியோ இவங்களை யாரோ கண்டுபிடிச்சி நம்ம விஜய் கூட்டு வராங்களா, என்ன நடக்க போகுதில்ல. பட் ஆனால் கண்டிப்பாக விஜய் வந்து வீட்டுக்கு வராரு, எல்லாம் தெரிஞ்சு தான் வருவார்னு நான் நினைக்கிறேன். தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் ப்ரோமோ பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சாரதாமா என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.